ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 50 ஃபீட்ல வந்து நம்ம சைட் இருக்கு. பழவேற்காடு பீச் வந்து பாத்தீங்கன்னா நார்த் சைடுல பெரிய அளவுல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. பழவேற்காடு மீன் மார்க்கெட் பாத்தீங்கன்னா நிறைய பறவைகள் வந்து பார்க்க முடியும். பொன்னேரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டியா டெவலப் பண்ணிருக்காங்க. பொன்னேரியை சுத்தியுமே பாத்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் ஹப் இருக்கு, ஐடிஎஸ் கம்பெனி இருக்கு. நம்ம நார்த்ல இருந்து சவுத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா டிராவல் பண்ணலாம். சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பெரிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் அண்ட் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ். நம்ம யாரெல்லாம் ஆன் ரோட்ல சைட் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாம் நம்ம சைட்டை விசிட் பண்ணலாம். இந்த இடம் கண்டிப்பா அப்ரிசியேஷன் ஆகும். நாங்க எழுதி வேணா கொடுக்குறேன். இன்னைக்கு இந்த இடம் பாத்தீங்கன்னா எல்லாரும் வாங்கக்கூடிய வேலையில இருக்கு. லட்சத்துல இன்வெஸ்ட் பண்ணா இந்த இடமும் கோடியா மாறும். ஒரு பேங்க் லோன் இல்லாம டைரக்ட் இஎம்ஐ பண்றோம் சார். 0% இன்ட்ரெஸ்ட், எந்த ப்ரூஃபும் நம்ம கேட்க மாட்டோம். வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் தண்டசோர். இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னா பழவேற்காடு வந்திருக்கோம். பழவேற்காடுல ஒரு சூப்பரான ஒரு சைட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தான் வந்திருக்கோம். நம்ம நிறைய இடங்களில் வந்து ஈஸியாக லோன்ல சைட் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்போம். பட் அங்கே முடியாது, அந்த பட்ஜெட்டில் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே ஒரு சூப்பரான ஒரு சைட், அதுவும் வந்து பிரைம் லொக்கேஷனில் உங்களுக்கு பழவேற்காடு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. சுப்ரீம் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பிளாட்ஸ் இருக்குது, என்ன ரேட்டில் கொடுக்குறாங்க, எப்படிலாம் வாங்குறது அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து அருண் சார் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாகவே வந்து பார்க்க போகிறோம். நம்ம சுப்ரீம் சிட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஹைலைட்டான விஷயத்தை காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பழவேற்காடு மீன் மார்க்கெட்டு. பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகள் வந்து பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னாலே தெரியும், பறவைகள் சரணாலயமே இங்கே தான் இருக்குது. இடங்கள்லேருந்து ஃபிஷ் வாங்குறதுக்கு இங்கே தாங்க வருவாங்க. அதே மாதிரி பழவேற்காடு அப்படின்னா ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ். ஈஸியா சைடில் திருவான்மியூர், நீலாங்கரை, கோலம் அப்படின்னு சொல்லிட்டு பீச் சைட் இருந்தாலும் உங்களுக்கு நார்த்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பழவேற்காடு மட்டும்தான். பார்க்குறவங்க எல்லாருமே இந்த சைடு நம்ம சைட் வழியாக தான் வந்தாகணும். ஸோ அதுக்காக ஒரு ஹைலைட்டே வந்து விஷயத்தை காட்டுறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? அப்படியே உங்கள் நேம் சொல்லிட்டு இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லிடுங்க சார். சரி, நேம் அருண். சைட் லொகேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பொன்னேரி டு பழவேற்காடு ஆன் ரோட்ல ஆண்டோர் மடம் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 50 ஃபீட்ல வந்து நம்ம சைட் இருக்கு. அசட் பிளஸ் ப்ராப்பர்ட்டிஸோட சுப்ரீம் சிட்டி பீச் ரெசார்ட் பிளாட்ஸுங்க. பியூர்லி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரெசிடென்ஸ் ஏரியாங்க. நிறைய இடங்களை விட்டு நம்ம ஏன் சுப்ரீம் சிட்டியில் வந்து இடம் வாங்கணுங்கிறத அப்படியே சொல்லிடுங்க சார். இங்க வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் சார். ஃபர்ஸ்ட் பட்ஜெட், ரெண்டாவது வந்து டூரிஸ்ட் பிளேஸ். பாத்தீங்கன்னா பழவேற்காடு பீச் வந்து பாத்தீங்கன்னா நார்த் சைடுல பெரிய அளவுல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆமா, நிறைய மக்கள் வந்து நார்த் சைடு உள்ள பீப்புள் பாத்தீங்கன்னா ஒரே பீச் பழவேற்காடு தான். இங்க எவ்வளவு பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. வீக்கெண்ட் ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியா இருக்கும். வீக் டேஸ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. ரெண்டாவது இங்க பெரிய ஃபிஷ் மார்க்கெட் இருக்கு, ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா எல்லா ஊருக்கும் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வர்த்தக ரீதியா பாத்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இது இல்லாம இப்ப நம்ம பொன்னேரி பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 15 நிமிஷம் டிராவல் பண்ணினா பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. பொன்னேரி பெரிய ஒரு டவுன்ஷிப்பா இருக்கு. பொன்னேரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டியா டெவலப் பண்ணிருக்காங்க. பொன்னேரியை சுத்தியுமே பாத்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் ஹப் இருக்கு, ஐடிஎஸ் கம்பெனி இருக்கு. நம்ம பொன்னேரி மகேந்திரா வேல் சிட்டி ஐடி கம்பெனி இருக்கு, ஆட்டோமேஷன் அண்ட் மிஷினரி கம்பெனிஸ் இருக்கு. இது மாதிரி நிறைய டெவலப்மெண்ட் இருக்கு. அதுக்கு பக்கத்துல அப்படியே போனீங்கன்னா மீஞ்சூர். ஸோ இங்கேருந்து மீஞ்சூரும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துல டிராவல் பண்ணலாம். அங்கேயும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ஸோ மீஞ்சூர்ல இருந்து நீங்க வண்டலூர் வரைக்கும் அவுட்டர் ரிங் ரோட் கனெக்டிவிட்டி இருக்கு. இந்த அவுட்டர் ரிங் ரோட் பிடிச்சிங்கன்னா நீங்க மீஞ்சூர்ல இருந்து கிளாம்பாக்கம் போற வரைக்குமே, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்குமே நிறைய வந்து உங்களுக்கு அக்சஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஊரும். அதாவது இங்க ரெட் ஹில்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பட்டாபிராம், அம்பத்தூர், ஆவடி, இது எல்லாமே தாம்பரம், பூந்தமல்லி எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாம். நேர அக்சஸ் பிளேஸ்ல தான் இருக்கு. ஸோ இந்த நார்த்ல இருந்து சவுத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா டிராவல் பண்ணலாம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 2 போர்ட், காமராஜர் எண்ணூர் போர்ட், அப்புறம் காட்டுப்பள்ளி அதானி போர்ட். இது 2 பெரிய டெவலப்மெண்ட். ஆமா, ஸோ அதனால வேலை வாய்ப்பும் சரி, இது மாதிரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் இந்த ஏரியா இருக்கு. ரெண்டாவது எஜுகேஷன் எடுத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 பெரிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் அண்ட் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் நம்ம சைட்டு பக்கத்துல இருக்கு. நடந்து போற தூரத்துல இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டை சுத்தி ஒரு 15க்கு மேற்பட்ட வில்லேஜஸ் இருக்கு. ஸோ இங்க உள்ள பீப்புள்ஸ் எல்லாமே அவங்க பசங்க எல்லாமே வந்து இங்க தான் படிக்க வராங்க. இந்த ஸ்கூல் தான் ஃபுல்லா. ஆமா, இந்த 2 ஸ்கூல் இருக்கு, படிக்க வராங்க. ஸோ அந்த மாதிரி பக்கத்திலே ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கு. அது மாதிரி நம்ம பொன்னேரி அப்புறம் வந்து தச்சூர் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்எம்கேவே, ஆர்எம்டி, வெல்ஸ், இது மாதிரி காலேஜஸ் இருக்கு. நியர்பை காலேஜஸ்மே அவைலபிள். வேலம்மாள் இன்ஸ்டிடியூட்டும் இருக்கு உங்களுக்கு. ஸோ அது மாதிரி இங்கே அதுக்கு அந்த ஸ்கூல்ஸு காலேஜுக்கான பஸ்ஸு வேன் வந்து இங்கேயே வந்துட்டு போயிட்டு போகுது. அடிக்கடி நம்ம சைட்டை சுற்றி தான் போயிட்டு இருக்கு. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பஸ்ஸு கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இடம் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாத ரேட்டு கொடுக்குறாங்க. அது என்ன ரேட்டுங்கிறத நம்ம சைட்டில் போயிட்டு விசிட் பண்ணிட்டு அங்கே வந்து பேசிக்கலாம். சொல்லுவாங்க ஆன் ரோடுன்னு. நமக்கு வந்து ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா
பஸ் போறதெல்லாம் பாத்தீங்க பஸ் ஸ்டாப் விட்டு இங்க நடந்து வில்லேஜ் போறாங்க. ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ் இருக்கு. அது நீங்க வந்து லைவாவே பார்க்கலாம். இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 அடியில அழகா ஒரு ரோடு இருக்கு. ஆமா சார், இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோடு பாத்தீங்கன்னா காட்டூர்னு ஒரு ஊர் இருக்கு. சோ மெயின் வில்லேஜ் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அது வந்து மெயின் லொகேஷன் கனெக்ட் ஆகுது. அங்க இருந்து மீஞ்சூர் பக்கம். சோ மீஞ்சூர் போறதுக்கு இந்த ரோட கூட நீ அக்சஸ் பண்ணிக்கலாம். 3 ஜங்ஷன்ஸ் இது. ஓகேங்களா? அந்த மாதிரி பின்னாடி பஸ்ஸும் பாத்துட்டு பாருங்க, பஸ் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு. சோ நம்ம சைட் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் கூட ஆயிருக்காது. மேபி ஒரு அரை நிமிஷம் தான் ஆயிருக்கும் பக்கா. ஸோ இதான் நம்ம சைட்டு ஆன் ரோடு சைட்டு ப்ரூஃபோட காமிச்சாச்சு. யாரெல்லாம் ஆன் ரோடில் சைட் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாம் நம்ம சைட்டை விசிட் பண்ணலாம். இந்த இடம் கண்டிப்பாக அப்ரிசியேஷன் ஆகும். நாங்கள் எழுதி வேணா கொடுக்குறேன். ஏன்னா 3 to 5 இயர்ஸ்ல இதோட வேல்யூ வந்து வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், ஒரு ஆன் ரோடு, சரௌண்டிங் ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ். ஆமாம் சார், இவ்வளோதான் சார் ஆன் ரோடு ப்ராஜெக்ட்ல. ஸோ சைட்டுக்கே டைரெக்டாக வந்தாச்சு. பேக்எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கேருந்து பார்க்கலாம் ரோடு போகிறதெல்லாம். ஸோ இங்கே வந்து என்னென்ன ஹைலைட்ஸ்லாம் இருக்குது சார் நம்ம சைட்டில்? சார் நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 ஏக்கர் ப்ராஜெக்ட் சார். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரோட் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20 feet ரோடு கொடுத்துருக்கோம். 20 feet ஃபுல்லாக? ஆமாம், எல்லாமே 20 feet ரோடு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? 3 phase லைன் கொடுத்துட்டோம். ஃபுல்லாக டைரெக்டாகவே எல்லாரும் ஃபுல்லாகவே உடனே வீடு கட்டுறீங்கன்னா கரண்ட் இழுத்துக்கலாம் சார். அதுமாரி வந்து கார்பரேஷன் வாட்டர் வந்து லைன் எடுத்துட்டு வந்துட்டோம். இங்கே உள்ள கொண்டு வந்துட்டீங்க ஃபுல்லாக. இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா நீங்களும் லைன் எடுத்துக்கலாம் உடனே கார்பரேஷன் வாட்டர். சரி, தவிர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே சைட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்கோம். வெளியால் யாரும் உள்ள வராத மாதிரி. ரெண்டாவது ஃப்ரண்ட்ல வந்து ஒரு கேட் ஆர்ச் கொடுத்துருக்கோம். நம்ம லாக் பண்ணிடுவோம். எப்பயும் ஒரு செக்யூரிட்டி ஒருத்தர் இங்கே இருப்பாரு. செக்யூரிட்டி எப்போதுமே இருக்கு. ஆமாம், நீங்கள் உடனே வீடு கட்டி வரனாலும் ஏரியா பாதுகாப்பாக இருக்கும். நம்ம சைட் ஆன் ரோட்ல இருக்கு. ஆமாம். ரெண்டாவது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் பக்கத்தில் இருக்கு. இது மாதிரி இருக்கிறதுனால இந்த ஏரியா அப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அப்டேட் ஆகிட்டே இருக்கும், வளர்ச்சியாக தான் இருக்கும். இன்னைக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாங்கக்கூடிய வேலையில இருக்கு. அதுதான் இந்த சைட்டோட ஹைலைட். பிரைஸ் தான். நீங்க அன் டைம்ல பஸ்ல வந்தா கூட அழகா இறங்கி நீங்க உங்க வீட்டுக்கே வந்துடலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இடம். நம்ம சைட் என்ன அப்ரூவ் கொடுக்குறீங்க? முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ ஹைலைட் இருக்கு. சுத்தி வந்து பாத்தீங்கன்னா செம்மையான ஏரியா. அப்ப பிரைஸ் வந்து அதிகமா இருக்குமோ அதையும் சொல்லிடுங்க சார். புதுசா வந்திருக்கீங்க, சாண்டோடுனால என்ன பிரைஸ் இருக்குன்னு நீங்க உங்களோட மைண்ட்ல என்ன இருக்கு? இதோட பிரைஸ் வந்து எனக்கு எப்படி ஒரு 1500க்கு மேல இருக்குமா? 1500 மேல. ஓகே ப்ரோ, ஆனா அவ்வளோலாம் இல்ல. என்ன சார் 1500 இல்லைங்கிறீங்க? அப்ப என்ன 1200 இருக்குமோ? அதுவும் இல்லை ஜி. சரி, ரவுண்டா 1000 வச்சுக்கலாமா? உங்களுக்கு என்னதான் பிரைஸ் அது சொல்லிடுங்க அப்படியே. ஓகே ஜி, அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா DDCP அண்ட் ரேரா அப்ரூவ்டுங்க. ஓகேங்களா? ஆன் ரோடு சைட்டு. நம்ம சைட்ல சைஸ் பாத்தீங்கன்னா பிளாட் சைஸ் பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும். அதான் முடிய சொன்ன எல்லாரும் வாங்கக்கூடிய விலையிலையும் எல்லாரும் வாங்கக்கூடிய சைஸ்லயும் பிளாட்ஸ் இருக்குன்னு. ஓகேங்களா? பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1500 இல்ல, 1200 இல்ல, 1000 இல்ல, அதுக்கு கீழே தான் 800 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டுங்க. என்ன சொல்றீங்க? 800 ரூபா தான்? வெறும் 800 ரூபா தாங்க. என்னங்க இவ்வளோ ஹைலைட்ஸ் ஆன் ரோட் ப்ராஜெக்ட், அதுவும் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து ரோடுகளாக இருக்கு. ஸோ அது ஸ்கூல் நியர் எல்லாமே சொல்றீங்க. ஆனால் 800 எப்படி ப்ரோ? அதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சைட்டு வந்து எல்லாரும் வாங்கணும், எல்லாரும் வாங்கிப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பெருகணும். இந்த மாதிரி இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ECR சரௌண்டிங்ல இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரேஞ்சில். ஆமாம், இன்னைக்கு இது எல்லாமே அது கோடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக லட்சத்தில் இன்வெஸ்ட் பண்ணாங்க, இன்னைக்கு எல்லாமே கோடி ஆயிடுச்சு. இங்கே நீங்கள் லட்சத்தில் இன்வெஸ்ட் பண்ணா இந்த இடமும் கோடியா மாறும். ஓகேங்களா? அது 100% மாறும். அது நம்ம ப்ரூஃபாவே எழுதியே கொடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 லட்சம் இருந்தாலே போதும். அழகா இங்க ஒரு சைட்டை நீங்க உடனே புக் பண்ணலாம். அந்த வீடியோ பார்க்குறப்ப உடனே கான்டாக்ட் பண்ணி சைட் விசிட் போடுங்க. அதே மாதிரி வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்னு சொன்னீங்களோ, ஸோ நிறைய இருக்கா சார் 600 ஸ்கொயர் ஃபீட்? 600 ஸ்கொயர் ஃபீட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 25% இருக்குங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 50% வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி சோல்ட் அவுட். ஆமா, புக்கிங் எடுத்து நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கோம். சூப்பர். ரிமைனிங் இப்போதைக்கு ஒரு 50% இருக்கு. அதுல ஒரு 25% வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, 1200 இருக்கு, 800 இருக்கு, 2400 இருக்கு. இது மாதிரி மெனி சைஸஸ் இருக்கு, எல்லா ஃபேஸிங்லயும் இருக்கு. சார் பட்ஜெட்டை சொல்லிட்டீங்க. இப்போ பேங்க் லோன்லாம் எப்படி சார் நமக்கு? இந்த சைட் நான் திரும்பவும் சொல்றேன், எல்லாரும் வாங்கணும்னு சொன்னேன். ஸோ அதனால என்ன பண்ணிருக்கோம், நான் பேங்க் லோன் இல்லாம டைரக்ட் EMI பண்றோம் சார். டைரக்டா கம்பெனி பேங்க் லோனே கிடையாது. பேங்க் லோன் சிபில் ஸ்கோர் தேவையில்லை, IT தேவையில்லை, இன்கம் ப்ரூஃப் தேவையில்லை, சேலரி அக்கௌண்ட் தேவையில்லை. உங்களால EMI கட்ட முடியும், அதுக்கான வருமானம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா நம்ம சைட்டை வந்து புக் பண்ணலாம். 50-50 ஆஃபர். இனிஷியல் பாத்தீங்கன்னா 50% பே பண்ணிட்டீங்கன்னா அடுத்து 50% நம்ம வந்து EMI கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 2 இயர்ஸ் பண்ணிக்கலாம். 0% இன்ட்ரெஸ்ட், எந்த ப்ரூஃபும் நம்ம கேட்க மாட்டோம்.
உங்களால் இஎம்ஐ கட்ட முடியும்னா நீங்கள் சைட்டை விசிட் பண்ணி பிளாட்டை புக் பண்ணிக்கலாம். ஆனால் என்னங்க இப்படிலாம் சொல்கிறாங்க, வட்டியே இல்லாமல் அழகாக ஒரு சைட்டை வாங்கலாம், அதுவும் பாதி ரேட்டு கொடுத்து இப்படி ஒரு சூப்பரான ஒரு பிரைம் லொக்கேஷன். அதுவும் பழவேற்காடு ஆல்ரெடி டெவலப்மெண்ட் வேறு லெவலில் இருக்குது. அதேமாதிரி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மீஞ்சூர், பொன்னேரி அப்படின்ட்டு எல்லா சரௌண்டிங்குமே ஒரு சூப்பரான ஹைலைட்டோட இந்த இடம் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு செமையான ஒரு இடம் தாங்க. ஆல்ரெடி வந்து புக்கிங் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து இந்த சைட்டை வந்து புக் பண்ணணும், சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளேல ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சைட் விசிட் அழகாக புக் பண்ணிக்கங்க. ஏன் இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் சொன்னீங்க இஎம்ஐ தரீங்களா? இது எதுக்குன்னா எங்கள்கிட்ட நிறைய பேர் இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேங்க் லோன் மூலியமாக தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த பேங்க் லோன் இல்லாமல் டைரக்ட் இஎம்ஐ பண்ணல, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். இது எதுக்காக பண்ணுறோம்னா எங்கள்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, பேங்க் லோனில் லோன் கொடுக்கணும் மட்டும் லேண்ட் வாங்கினா அப்போ நாங்களாம் எப்படி வாங்குறது, இந்த மாதிரி கேட்கும்போது ரொம்ப எங்களுக்கு ஹர்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்காகவே நாங்கள் எங்கள் எம்டிட்ட சொல்லி இந்த சைட்டை லான்ச் பண்ணியிருக்கோம் ஜி. ஸோ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாங்கலாம். அதாவது தினக்கூலிக்கு வேலை போகிறவங்க, சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்க, டீ கடை வச்சுருக்கவங்க, ஹோட்டல் வச்சுருக்கவங்க, தள்ளு வண்டி வச்சுருக்கவங்க, காய்கறி கடைக்காரங்க, பூ விற்கிறவங்க, இந்த மாதிரி எல்லாருமே வாங்கலாம். அதே மாதிரி நீ வீடுகள் கட்டணும் அப்படின்னாலும் கட்டி கொடுப்போம், உடனே கட்டிடலாம். நீங்கள் வீடு கட்டி ரெண்டல் இன்கம் ஸ்கோப் பண்ணாலும் ஸ்கோப் பண்ணலாம். ஏன்னா ஆன் ரோடுனால ரெண்டல் இன்கம் கண்டிப்பாக இருக்கும். அதுமாதிரி கமர்ஷியலாக ஒரு ரெண்டல் இன்கம் பண்ணுறதுனாலும் நீங்கள் ரெசார்ட்டோ இல்லை ஷாப்போ இல்லை ஒரு ஹோட்டலோ அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணாலும் இமீடியட்டாக அதுக்கான அப்ரிஷியேஷன் நல்லா இருக்குது, ஸ்கோப் நல்லா இருக்குது. சூப்பர். கூலி வேலை பார்க்குறவங்க கூட இந்த இடத்துல இடம் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் மெயின் ஹைலைட்டு. ஸோ கண்டிப்பாக மக்களே இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு 5 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா 3 to 5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆகிறதுக்கு செம்மையான ஒரு அப்ரிஷியேஷன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணு மக்களே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாரோட நம்பரை கான்டாக்ட் பண்ணி உடனே சைட் விசிட்டை புக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.